Daily. Taste the Daily. அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். முதல்ல. இரண்டாவது, தமிழ்நாட்டுல இன்னைக்கு ரேபிஸ்டா இருந்தா ராஜ மரியாதை, கள்ளச்சாராயம் காட்சி வித்தா நமக்கே நஷ்ட ஈடு, மணல் கடத்தினா ராஜ மரியாதை. ஆனா ஊழலை தட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சித்திரவதை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து 10 மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பாக்கிறோம். கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்திருக்கோம். ஆனா காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். காரணம், 6 மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம். அதையெல்லாம் மீறி இருக்கிறாங்க. 6:50 7 மணி வரைக்கும் 5:45 இருந்து சொல்லி பார்த்தோம். நீங்க டாஸ்மார்க்கு போக கூடாது, உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ்மார்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட். அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மார்க் போக கூடாது, நாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம். 5:30 மணிக்கு டாஸ்மார்க்கே மூடினதுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை 7 மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்கல. அதனால் எங்களை பொறுத்தவரை இதை நாங்க தீவிரப்படுத்த போறோம். அடுத்த ஒரு வாரத்தில் இனி நாங்க தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம். இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது. காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது. எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம். இதுவரை கடைசியாக 7 கடிதம் கொடுத்தோம். 7 ஆர்ப்பாட்டத்திற்கு 7ஐயும் நிராகரிச்சிருக்கிறாங்க. 7க்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க. ஜனநாயகத்தினுடைய குரல் விளைய காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிர் அணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள், தாய்மார்கள், மகளிர் அணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறோம். ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக் கடையை மூடி பூட்டு போட போறோம். இந்த 2 போராட்டமும் அடுத்த 15 நாட்களுக்குள்ள 2 தேதியில் நடக்கும். 22ஆம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அறிவிக்க போறதில்லை. காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது. வெரி சிம்பிள். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்தில் எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பஸ் உடைக்கல, யாரையும் தீயை பெற்று கொளுத்தல, நடு ரோட்ல யாரையும் வெட்டி சாய்க்கல. எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான். அறவழி போராட்டத்திற்கு அனுமதி பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை, நம்பிக்கையை இழந்திருக்கின்றோம். அடுத்த 2 போராட்டமும் கட்டாயமாக நடக்கும். காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும். இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. விதவிதமான போராட்டம், ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கும்.
மே 2026 வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு அது தெரியாத அதிகாரிகள் இன்னைக்கு கமிஷனரா டிஜிபியா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சேரல திமுகவை காக்கா பிடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தி இருக்கிறார். இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசிய அரசியல்வாதி நான். ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்றைக்கு ராத்திரியிலிருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேங்க. வெரி கிளியர், வெரி கிளியர். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். அவர்கள் எங்களைய கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்டு ஓகே, நாங்க டாஸ்மார்க்ல எதுவும் உடைக்க போறது இல்ல, லா அண்ட் ஆர்டர் பண்ண போறது இல்ல, எந்த பஸ்ஸையும் நாங்க போய் கொளுத்த போறது இல்ல, நீங்க லா அண்ட் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க, ஓகே நாங்க கட்டுப்படுறோம் வாங்க. டாஸ்மார்க்குக்காகத்தான் இந்த பிரிவென்டிவ் அரெஸ்டே நடந்திருக்கு. நாங்க போய் தமிழ்நாட்டில் வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல. 5:30 மணிக்கு டாஸ்மார்க் கடையே மூடிய பிறகு லிட்டரலா சண்டை போட்டு தான் வெளியே வந்திருக்கும். இரவு 11 மணி வரை 12 மணி வரை உட்கார வைக்கணும். இது என்னது? இது என்னது? இது நியாயமா? ஜனநாயகத்துல நாங்களே எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா, இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கோமா, சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கிறோமா? நாங்கள செல்பிஷ் பீப்புளா? நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதற்கு மரியாதை கொடுக்க தெரியல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனை தொண்டவனை மண்டபத்தில் அடைத்து வைக்காம நான் சென்னை ஃபுல்லா சுத்துவேன், ரோட்ல இறக்கி விடுவேன். இருக்கக்கூடிய மண்டபத்தில் டாய்லெட் சில மண்டபத்தில் இருக்காது. பெண்களுக்கு 6 மணிக்கு மேல என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமோ கொடுக்க தெரியாது. ஆனா நான் எங்க மேலதிகாரிகள் சொல்லிட்டாங்க, டிஜி சொல்லிட்டாங்க, கமிஷனர் சொல்லிட்டாங்க, நாங்க உங்களை நைட் வரைக்கும் வச்சிருப்போம்னா எப்படி அந்த இதை நாங்க எடுத்துக்க முடியுங்கண்ணா? இது ஜனநாயக முறைப்படிதான் இருக்கும். அதனால நான் காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன், எல்லா ஆர்ப்பாட்டமும் நீ தேதி இல்லாம தான் நடக்குங்க. நீ தேதியெல்லாம் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. சிஎம் வீட்டை முற்றுகையிடுவோம் சொல்லாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரகுபதி அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு, வந்து பார்க்க சொல்லுங்க, டெல்லி போல உறுதியா வருவேன். அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லியிருக்கு. அளவுக்கு அதிகமாக சொற்று சேற்ற வழக்குல தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி, சிறைத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வெக்கக்கேடு, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவர் சட்டத்துறை அமைச்சர், கோர்ட்ஸ் எல்லாம் அவர் கீழே. இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாரு. அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான். அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. வருவது உறுதிதான். ஏன்னா டாஸ்மார்க் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின். ஏன் நீங்க வந்து இது டெல்லி அரசியல், தமிழ்நாடு அரசியல், இது சென்னை அரசியல், டெல்லிக்கெல்லாம் ஏன் போறீங்க? தமிழ்நாட்டுல பாஜக எடுபடுமா செஞ்சா தானே தெரியும். நாங்க செஞ்சு காட்ட போறோம். எடுபடுமா எடுபடாதான்னு அப்புறம் பார்ப்போம். செய்வது உறுதின்னு சொல்லிட்டேன். டாஸ்மார்க் வழக்கில் என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்கன்னா அப்ப வீரியம் அதிகரிக்கும். நிச்சயமா வீரியம் அதிகரிக்கும். நான் சொல்லிட்டேன் பாருங்க, காவல்துறை இன்னைக்கு நைட்ல இருந்து தூங்கக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு இரவு இருக்கும். ஒரு சீனியர் ஆபீசர் வந்து கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல்துறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும்? சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும்? எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையா? இல்ல ஸ்ட்ரீட்ல பெட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறையை பிடிச்சு பாரதிய ஜனதா கட்சி அடைச்சு வச்சு வேலை செய்யக்கூடாது. மரியாதை கொடுக்கும். There is a respect. ஒரு முறை பொறுத்துக்கிட்டோம், 2 முறை பொறுத்துக்கிட்டோம், 6 முறை பொறுத்துக்கிட்டோம், எல்லாம் ஒரு லிமிட் தான். அதனால யாரோ ஒரு கமிஷனர், யாரோ ஒரு டிஜி யாரையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இல்லீகல் ஆர்டரா கொடுக்கறாங்க. ஏன் அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஏதாச்சும் உடைச்சோமா? எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கா நாங்க உடைக்கிறதுக்கு? யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம்? சரி, 22ஆம் தேதி அத்தனை பேர் வருவாங்க. நாங்க லா அண்ட் ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சிருப்பீங்க? யாரை வந்து தடுப்பீங்க? நீங்க எங்க நீங்க ஆளை டிப்ளை பண்ண எனக்கு தெரியாதானே? எனக்கு அந்த கம்ப சூத்திரம் தெரியாதா? எப்படி காவல்துறை அலையவும் எனக்கு தெரியாதா? அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன். ஆனா தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை மாற்றிவிட வேண்டாம் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். நீங்க இவ்வளவு பேர் அரெஸ்ட் ஆயிட்டீங்க, அகிலேந்திர தலைமை இத பாத்துப்பாங்க. A1 குற்றவாளின்னு இதுக்கு போய் சொல்லலாம். சட்டவிரோத செயல் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. சட்டத்துறை அமைச்சர் நான் சட்டவிரோதமான செயல்னு சொன்னார்ல, தைரியம் இருந்தா ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க.
நான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை A1 குற்றவாளியாக வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அந்த வழக்குல அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அவர் சட்டத்துறை அமைச்சர் தான், சட்ட கையில தான் வச்சிருக்காரு. நான் பயந்துகிட்டு ஐயோ ரகுபதி நான் பயந்துட்டேன், நான் சொன்னது பொய்ன்னு சொல்ல போறேன்னா கிடையாது. நான் சொன்னதிலே நான் தெளிவாக இருக்கின்றேன். காரணம், குற்றவாளிய ஹார்பர் பண்றாங்க, செந்தில் பாலாஜிய ப்ரொடெக்ட் பண்றாங்க, சிறைக்கு டாஸ்மார்க் 1 வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்து கூட இருக்காரு. முதலமைச்சருக்கு அது இது இல்லையா? நீங்க அமைச்சரா கன்டினியூ பண்ணுமான்னு கேட்கிறாங்க. இந்த அடிப்படையில முதல் குற்றவாளின்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு என்னுடைய மூளைக்கு எட்டின வரைக்கும், என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எட்டின வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியுது சிஎம் இஸ் இன்வால்வ்ட். அதனாலதான் அந்த நீஜக் ரியாக்ஷன். கடந்த 15 நாட்களாக தமிழக அரசு போடக்கூடிய நாடகம் எல்லாம் என்ன? டாஸ்மார்க்ல முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு, அதை மறைக்கணும். அதனால யாங்க செந்தில் பாலாஜி மேல போக போறதில்லை. எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளி மு க ஸ்டாலின். நாடகம் ஆடுறதை விட்டுட்டு மேல் நடவடிக்கை எடுங்கன்னு டிவிக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த டாஸ்மாக் விவகாரத்துல டிவிக்கு முதல்ல வர சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. டிவிக்கு என்ன சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா? என்ன டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கேவும் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? இன்னொன்னு சொல்றாரு, என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாடகம் யாரு பண்றாங்க? யாரு விஜய் அரசியல் முக்கிய எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பி விட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணுதா, விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம், சகோதரர் விஜய் அவர்கள். ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். சும்மா இந்த குசி ஆனந்த் உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை கொடுக்க கூடாது. நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க. களத்துக்கு வா. அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? ஏன் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன? என்னன்னு சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே? எனக்கும் பேச தெரியும். அந்த அறிக்கை எல்லாம் புசி ஆனது எங்க பக்கத்துல வச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணி மாதிரி பாரதிய ஜனதா சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ண காரணம் அடைச்சு வைக்கிறதுக்கு மண்டபம் இல்ல. இவங்களே சாரி சொல்லி பல பேர்த்த ரோட்ல இறக்கி விட்டுட்டு போற நிலைமை.